24 சொல்லப்படுது. என்னாகும் 14:24 சொல்லப்படுது. என்ன சொல்லுங்க பாருங்க, நல்ல யோசனை. என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றின வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் என்று அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார். இந்த வசனத்தை கிளீனா கேளுங்க. காலேப்புன்றவன் அவங்க பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குது வர்றான். ஆண்டவர் இருக்கிறார் என்று நல்ல கவனமா கேளுங்க. இது ஆண்டவர் இருக்கிறார் என்று ஏசப்பா வந்திருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஆண்டவரே பயந்துன்னு சொல்றாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப வேதனையா, வயசு பிள்ளை, தயவு செய்து வாங்க. சைலண்டா இருக்கிறாரு கர்த்தர். 2ஆம் டைம் கூப்பிடுறாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, தயவு செய்து வாங்க. சைலண்டா, கோவமே வரலங்க, கோவமே வரல. ரொம்ப வேதனைப்படுறான். வந்து கெஞ்சான், என் பிள்ளைக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்குமான்னு. அவர் அவ்வளோ நேரம் பொறுமையா அந்த சைலண்டா வந்து திரும்ப வந்து கேட்கிறாரு. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நாய்க்கு போடுறது என்ன பண்ணாங்க, நாய்க்கு உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நீ நாய்களுக்கு போடலாமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பத்தை என்ன பண்றாரு ஆண்டவரே, நம்மளோட பிள்ளைகள் கர்த்தரோட பிள்ளைகள் தான் கொடுக்குறாங்க, அதை எடுத்து நீ நாய்க்கு போடலாமான்னு சொல்றான். காலேப்பு என்ன பண்றான் தெரியுமா, ஆமா ஆண்டவரே நான் நாய் தான், இந்த மேஜல இருந்து ஒரு துண்டாவது கீழே விழுமா, நான் நாய் தான்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாய்னு ஒத்துக்குங்களா கர்த்தர்கிட்ட? நீங்க நாய் என்னால நம்மளுக்கு போகும், அழுகுறான். ஆண்டவரே நான் நாய் தான், ஒரே ஒரு துண்டு, இந்த மேஜல இருந்து ஒரே ஒரு துண்டு வருமா நான் காத்து கொண்டு இருக்கிறேன், ஒரு பீஸாவது நீங்க கொடுப்பீங்களா ஆண்டவரே? அழுகுறான். நான் நாய் தான், பரவாயில்லைங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளை பிடிச்சிடுவா. நான் ஒரு காலத்துல என் பையனுக்கு அப்படித்தாங்க, இன்னைக்கு கூட என் பையனை நினைச்சு நான் நொந்து நூல் ஆவேன். நான் காலேப்போட கெதிதான் என் கெதியும். மண்டி விட்டு அழுத என் பிள்ளைய காப்பாத்தணும், மனுஷரால காப்பாற்ற முடியல, ஆண்டவரால காப்பாற்ற முடியல. காலேப்ப போல நான் அழுது புலம்புனேன், ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்தணும். ஆண்டவர் அதுதான் உன் விசுவாசம் உன்னை தொட்டது, உன் பிள்ளை இவன் அழுகுறத நாயேன்னு ஏத்துக்கணும் தெரியுங்களா? நாயேன்னு ஏத்துக்கணும் அவருக்கு, ஆண்டவருக்கு. நம்ம பேசாத இருந்த அவனுக்கு கோபம் வரல, நம்ம பேசாத இருந்த அவனுக்கு கோபம் வரல. நம்ம நாயேன்னு சொன்னா கூட நாய் தான் ஆண்டவரேன்னு ஏத்துக்கிறாரு.